ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக போரிட்ட ஒரு மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாளை அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற விதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருடைய திருவுருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து இந்த நேரத்தில் நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். வருங்கால இளம் தலைமுறைக்கு இந்த போர் வீரரான தீரன் சின்னமலை அவருடைய வாழ்க்கை தெரிய வேண்டும். ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு அவருடைய போர் குணத்தை மக்களுக்கு அறிய வேண்டும். ஓடா நிலையில் ஒரு போர்க்குணம் படைத்து கொரில்லா போல் போரிட்ட அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய வீரருடைய நினைவு நாளை தியாக நாளாக நாங்கள் கொண்டாடுகிறோம், மதிக்கிறோம், புகழஞ்சலி செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். வருகின்ற 5ஆம் தேதி அன்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது. 5ஆம் தேதி பொது பட்ஜெட், அதுக்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட். இது ஒவ்வொரு வருடமும் நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்த பொது பட்ஜெட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு, ஏற்கனவே கேபினட் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையின் கீழும் பல திட்டங்களை அவங்க விரிவான முறையில் அதை யோசிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அறம் பொருள் இன்பம் 3 தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட திட்டங்கள் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அது செயல்படுத்தப்படும். அது மிக முக்கியமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட செய்யக்கூடிய அளவில் இன்னும் பொருளாதாரம், கல்வி இவற்றையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை அந்த பொது பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க. இல்லை, சுற்றுலாத்துறை சார்பாக கிட்டத்தட்ட 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்கக்கூடிய ஆன்கோயிங் ஒர்க்ஸ், என்னென்ன பணிகள் நடந்திருக்கு அதை முழுமையாக ஆய்வு செய்துட்டு இருக்கோம். எந்தெந்த மாவட்டங்களில் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய திரு சி. ஜோசப் விஜய் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் அதே நேரத்தில் கட்சிகள் தான் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் கருத்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நயினார் பிஜேபி தலைவர் சொல்லும்போது மோடி கவர்மெண்ட்டில் தான் காவிரி நதி ஆணையம் கொண்டு வரப்பட்டார். அந்த ஆணையம் தண்ணீர் திறந்து விட சொன்ன துறையும் திறந்து விட மாட்டேன்னு சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ். சரி, இதே கேள்வியை திருப்பியும் அவர்கிட்ட கேளுங்க. இப்போ ஒருவேளை அவர் இன்னைக்கு பத்திரிகையில் படித்து பார்த்தேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுத்தாச்சு. எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மாநிலம் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தமிழ் மண், தமிழ் மக்களுடைய உரிமை எந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் நாங்கள் முதல்ல இருந்தே இதை சொல்றோம். அதாவது நீங்க அதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு சுற்றுலாத்துறை என்னுடைய அமைச்சராக இருக்கேன், காங்கிரஸ் அமைச்சராக இருக்கேன். இருந்தாலும் கூட நீங்க சட்டமன்றத்தில் தெளிவா கவர்னர் உரையிலே சொல்லிட்டாங்க, அதற்கான தமிழக உரிமை பாதிக்கப்படக்கூடாது, தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அது டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறோம். அதுக்கான தீர்மானமும் தனி தீர்மானம் அரசு கொண்டு வந்தது. எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுமே தவிர இதில் அரசியலை புகுத்தி இதில் அப்படி பார்த்தா நீங்கள் பிஜேபி 12 வருஷமா இருக்கு மேலே. அவங்க நினைச்சா உடனே திறந்து விடலாமா? ஏன் பண்ணல அதை? அதனால இது முழுக்க இது ஒரு அரசியல் சார்ந்து இதை போகக்கூடாது, அரசியல் சாயம் பூசக்கூடாதுன்னு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம்.